கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லு. இல்லை என்னென்னா நீட் எக்ஸாம் இந்த வருஷம் நடந்துச்சு ரைட்டில். இப்போ நீட் எக்ஸாம் நடக்கப்போ ஃபஸ்ட்டு நடந்து என்னாச்சு, அதோட காசு கொடுத்து நிறைய ஒரு காசு இருக்கிறவங்கலாம் வாங்கி அதாவது பொலிட்டிக்கலாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்போது வெளியே வந்து இப்போ நிறைய பேர் ஒழுங்காக படிச்சிருப்பானுங்கள்ல, அவனுங்கெல்லாம் திரும்ப மேல்முறையீடு பண்ண உடனே என்ன பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸாம் ஃபுல்லாக ரத்து பண்ணிட்டு திரும்ப வந்து ஒரு எக்ஸாம் நீட் எக்ஸாம் வச்சாங்க. அப்போது அந்த டிப்ரெஷனில் இருந்தாங்க. இன்னொன்று சில பசங்க வந்து லேட்டாக போகிறது, அப்போ விடாமல் பண்ணுறது. மொதல் எக்ஸாம் அவன் அட்டன் பண்ணி எழுதியிருப்பான், அது கேன்சல் ஆகிடுச்சு. ரெண்டாவது இது பண்ணப்போ ஒரு நிமிஷம் லேட்டுன்னு சொல்லிட்டுலாம் லேட்டாக இந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அப்போது அந்த டிப்ரெஷனில் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு 12 பேர்கிட்ட இந்தியா ஃபுல்லாக ஒரு சூசைட் பண்ணிட்டாங்க. 2 பேர் இங்கே தமிழ்நாட்டில். அப்படி இந்த டைமில் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து முறைகேடெல்லாம் நடக்குது. அப்போது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்கள், அதாவது டிரான்ஸ்பரன்சியாக வந்து நீட்டை வந்து டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ போராட்டம் நடக்கிறது வந்து டிரான்ஸ்பரன்ட் நீட்டுக்கு தான் போராட்டம் நடக்குது. இங்கே நிறைய பேர் தமிழ்நாடோட ஸ்டாண்ட்ஸ் வந்து பேன் நீட்டு தான். ஆனால் இங்கே இவங்க எல்லாம் லூஸ் மாதிரி தப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே போனால் போட்டு சரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் போகிறேன். அப்போது அந்த மாதிரி இருந்தோடனே ஹைகோர்ட்டில் இப்போ ஹைகோர்ட்டை சுப்ரீம் கோர்ட்டை ஏதோ ஒன்று இது பண்ணப்போ அந்த ஜட்ஜு வாயிருக்க மாட்டாமல் என்ன சொல்லியிருக்காரு, நவடேஸ் யங்ஸ் யூத்ஸ் ஆர் யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு பேராசைட்ஸ் அண்ட் காக்ரோச்சஸ் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரிகர் ஆகி இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சுட்டு அவங்க ஃபுல்லாக ஒரு கொஞ்ச நாள்லேயே நிறைய இது பண்ணி அதை ஒரிஜினல் இயக்கமாகவே இன்ஸ்டால் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஒரிஜினல் இயக்கமாக இது பண்ணிவிட்டு கடைசி ஒரு 30 டேஸ் நினைக்கிறேன், 30 டேஸ்க்கு மேலே இது பண்ணியிருக்காங்க, போராட்டம் பண்ணி போயிட்டே இருந்துச்சு. ரந்தீர் மந்திர்னு சொல்கிற இடத்துல பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க டெல்லியில். அப்புறம் என்னாச்சு, இந்த 3 Idiotsல கொசக்சி பசப்புகள் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. அமீர் கான் கிடையாது, வில்லனில் ஒருத்தர் சாரி அந்த சைலன்சர் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, அவர் வந்து இங்கே போராட்டம் பண்ணுறேன், அவருக்கு ஒரு செலிபிரிட்டி, ஸோ போராட்டம் பண்ணுறேன்ட்டு இது உண்ணாவிரத போராட்டம். அவருக்கு வெயிட் பயங்கரமாக ரெடியூஸ் ஆகிருக்கு, அவருக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ஸ் போயிடுச்சு, கிட்டத்தட்ட சாவர நிலைமைக்கு போயிட்டார். உடனே என்ன பண்ணிட்டாங்க, 2-3 தடவை எல்லா பார்ட்டிலையும் வந்து பேசி பார்த்தாங்க, நீங்கள் வாங்க ஏன்னா ஒன்று பண்ணிக்கலாம், உங்கள் ஹெல்த்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க எதுவும் கேட்காதனால போலீஸை வச்சு அராஜகமாக பிடிச்சி இழுத்துட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றிட்டாங்க. இப்படியே போயிட்டே இருக்குது. நேற்று திரும்ப எல்லாம் ரொம்ப முத்தி போய் என்ன ஆயிடுச்சு, இவனுங்க ஜந்தீர் மந்திருங்கிற இடத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டரில் தான் பிஎம் ஆஃபீஸு எல்லாமே இருக்குது. ஓகேவா, டெல்லியில். ஸோ அதனால் அந்த இதுக்கு ஆப்போசிட்டில் பார்லிமெண்ட்டை நோக்கி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால டியர் கேஸு அது இதுன்னு போட்டு நேற்று வந்து இது எல்லாத்தையும் அடித்து இழுத்துட்டு போய் அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னுமே இங்கே